ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். எனக்கு இந்த டே எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? சர்ச்சில் காலையில 4 மணிக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. நாங்க 3:30க்காவது சர்ச்சில் இருக்கணும். ஸோ நைட்டே அதுக்குரிய ப்ரிப்பரேஷன்லாம் கரெக்டா ஃபினிஷ் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு மட்டும் இல்ல, ஜெசிகா ஆகாஷுக்குமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். எப்பவும் போலதான், என்னவன் மட்டும் ஆப்சென்ட். கரெக்ட் டைமுக்கு எழும்பி கடகடன்னு கிளம்பி சர்ச்சில் சர்வீஸையும் அட்டன் பண்ணிட்டு எப்பவும் போல வீட்டுக்கு வந்தது ஒரு குட்டி போட்டோ ஷூட். எப்பவும் வீட்லயே டீ குடிக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அருவியில போய் டீ குடிக்கிறதுக்காக போயிருந்தேன். சூடா இருந்த வடைய பார்த்ததும் டேஸ்ட் பண்ணணும் போல இருந்து வடையும் சாப்பிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லெமன் டீயும் குடிச்சாச்சு. படிக்கிற வெயிலுக்கு எதுவுமே சாப்பிடுறதுக்கு வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஆகாரமா குடிச்சாலே போதும் போல இருக்கு. இந்த மில்கி மிஸ்ட்ல உள்ள ஐஸ்கிரீம் ஃபிளேவர் எல்லாமே நல்லா இருக்கு. அதுலயும் இந்த கிரேப், இந்த குல்ஃபி ஃபிளேவர் என்னோட ஃபேவரட். அம்மா வீட்டுக்கு போகலான்னு ஒரு சின்ன பிளான் போட்டேன். ஏன்னா ஜெரிய பெண்ணும் அங்க இருக்காங்க. குட்டீஸ்க்காக கொஞ்சம் ஐஸ்கிரீமும் எடுத்துக்கிட்டேன். இப்பதான் சரி என்ன சாப்பாடு வச்சான்னு கேட்போம் இந்த பிள்ளைங்க. அம்மா வீட்டு வர வந்துட்டு சாப்பிடாம போனா மனசு கேட்காதே. அதனால இன்னைக்கு தங்கச்சி வச்ச ஸ்பெஷலான சிக்கன் குழம்பு கண்டிப்பா டேஸ்ட் பண்ணிடணும்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்டையும் அங்கேயே முடிச்சாச்சு. எங்கப்பா எனக்கு மட்டும் பைக் ஓட்ட சொல்லி தரல, ஜெசிகாக்கும் இப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா ஜெசிகா என்ன மாதிரி இல்ல, 1 வீக்குக்குள்ள நல்ல பைக் ஓட்ட கத்துக்கிட்டா. கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். குட்டீஸும் இப்ப சம்மர் ஹாலிடேஸ்ல வீட்ல இருக்கிறதுனால தோட்டத்துல இருந்து நொங்கு இளநீலாம் கொஞ்சம் அதிகமாவே வெட்டி கொண்டு ஸ்டாக் வச்சிருக்கோம். நொங்க கண்ணை பறிச்சு சாப்பிட்டதை விட இதே மாதிரி விரல் வச்சு நோண்டி நோண்டி சாப்பிட்டாதான் அது ஒரு டேஸ்டா இருக்கு. நெக்ஸ்டா இன்னைக்கான லஞ்ச் வேலை ரொம்பவே சிம்பிளா முடிச்சுட்டேன். எங்க வீட்ல இன்னைக்கான ஸ்பெஷல் சோறும் முட்டை குழம்பு தான். அக்கா கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதையும் வச்சு நல்ல திருப்தியாவும் சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு காலையில 2 மணிக்கு எழும்புனதோ என்னமோ தெரியல, பயங்கரமா தூக்கம் வருது. சாப்பிட்ட கையோட தூங்குறதுக்கும் போயிட்டேன்.